கட்சியின் நிர்வாக அதிகாரம் இன்னும் முழுமையாக பொதுச் செயலாளரின் கட்டுப்பாட்டிலேயே இருப்பதால் வேலுமணியால் நினைத்ததை செய்ய முடியவில்லை. உண்மையில் எந்த உதவி வேணுமானாலும் செய்வதாக விஜய் ஆரம்பத்தில் வேலுமணியிடம் உறுதியளித்திருந்தாராம். இப்போது வேலுமணி தரப்பில் 25 எம்எல்ஏக்கள் இருப்பதாக காட்டிக்கொண்டாலும் நம்பிக்கை வாக்கெடுப்பு போன்ற சூழல்களில் இவர்களால் எதையும் சாதிக்க முடியவில்லை. இவர்களை பற்றிய ஆதாரங்களுடன் கூடிய புகாரை சபாநாயகரிடமும் ஆளுநரிடமும் எடப்பாடி பழனிசாமி வழங்கிவிட்டார். கட்சித்தாவல் சட்டப்படி இவர்களின் பதவிகள் பறிபோகும் அபாயம் உள்ளது. இந்த எம்எல்ஏக்களை விஜயே நேரடியாக சந்தித்து பேசியது அவருக்கு பெரிய சிக்கலாக மாறக்கூடும். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வழக்கின் பாணியில் இந்த விவகாரம் சிபிஐ வசம் சென்றால் விஜய்க்கு பெரும் நெருக்கடி ஏற்படும். எடப்பாடி கொடுத்த புகாரின் அடிப்படையில் இவர்களை அமைச்சராக்க முடியாது என்று ஆளுநரே திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். மற்ற அனைவரின் பதவிகளையும் பறித்த எடப்பாடியால் லீமா ரோஸின் பதவியை மட்டும் ஏன் பறிக்க முடியவில்லை என்றால் 10 தொகுதிகளுக்கான தேர்தல் செலவுகளை அவரே ஏற்றுக்கொண்டதுதான்.